அப்படி இருக்கும்போது நாளைக்கு நடக்க போற ஆக்ஞான விரதத்துல அதுக்கப்புறம் ராணி காளி வேஷம் போட்டுக்கிட்டு வேட்டைக்கு புறப்படுற நேரத்திலயும் இந்த மாதிரி சிவ அகோரிகள் ரூபத்துல யாராவது வந்தா அவங்கள எப்படி அழிக்கிறது? காளி வேஷம் போட்டிருந்தாலும் துஷ்ட சக்திகள் சிவ அகோரிகள் ரூபத்துல வந்தா அவங்கள ராணி எப்படி சூரசம்ஹாரம் பண்ணுவா? நாளைக்கு நடக்க போற எல்லாத்தையும் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம நிராயுத பாணியா நான் முன்னாடி நிக்கிறேன். தெளிந்த மனநிலையோட நான் தர்மத்தை நிலை நாட்டுறதுக்கு எனக்கு வழி காட்டு ஈஸ்வரா. பொம்மி, ஈஸ்வரா, நீ என்கிட்ட வேண்டினது எல்லாமே நான் கேட்டேன். பொம்மி, நீ ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். உறுதியான தன்னம்பிக்கைங்கிறது கண்மூடித்தனமான பற்றோட மட்டும் நிற்காது. அதை விட ஒரு படி மேல போய் அந்த இறைவன் மேல அசைக்க முடியாத பற்றாவும் மாறிடும். தன்னம்பிக்கையோட மறு உருவம் தான் கடவுள். அந்த நம்பிக்கை சில நேரம் பொய்த்தாலும் நாம அடுத்து என்ன செய்யணுங்கிற செயல்ல அசைக்க முடியாத நம்பிக்கை நம்ம வைக்கும்போது அதுதான் வாழ்க்கைக்கான வெற்றியை தரும். உனக்கான பிரச்சனைக்கான எல்லா தீர்வுமே உனக்குள்ளேயே தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது நான் நிராயுதபாணியா இருக்கேன்னு சொன்னா எப்படி பொம்மி? இந்த உலகத்துல யாருமே நிராயுதபாணியா இருந்ததே இல்லை. ஒவ்வொரு நிமிஷமும் ஏதாவது ஒரு விஷயத்துக்காகவோ இல்ல செயலுக்காகவோ எல்லாருமே போராடிக்கிட்டு தான் இருக்காங்க. பொம்மி, கடவுள் எல்லாருக்குமே சமமானவர் தான். ஒருபோதும் இறைவன் எந்த மனுஷங்களையும் தப்பான பாதைக்கு பயன்படுத்துறதே இல்லை. என்னோட நாமத்தை சொன்னாலும் தர்ம காரியங்களுக்கு உட்படாம அதர்ம காரியங்களை யார் பண்ணாலும் அது குற்றம்தான். சிவந்தான்னு தெரிஞ்சாலும் நெற்றிக்கண்ணை திறப்பினும் குற்றம் குற்றமேன்னு சொன்ன நக்கீரன் வாழ்ந்த மண் இது. வாழ்க்கையில எல்லாத்தையும் கடவுளே நேர்ல வந்து செய்யணுங்கிற அவசியம் இல்லை. சில நேரங்கள்ல அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மனுஷங்களை கடவுள் கருவியா பயன்படுத்துவார். கடவுள் கருவியா பயன்படுத்துறதுல நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் உன்னோட எல்லா செயல்களையும் நீயே நேரடியா செஞ்சு முடிக்கணும்னு நினைக்காத பூமி. அதுக்கு சில மனுஷங்களை நீ கருவியா பயன்படுத்தினா உன்னோட செயல்களும் நீ நினைக்கிற காரியமும் சீக்கிரமா முடிஞ்சிடும். நைந்து போன சட்டைய மனுஷங்க மாத்திக்கிற மாதிரி இந்த ஆன்மாவும் உடலை மாத்திக்கும். ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை. காற்றை பிடிக்கும் கணக்கறிவாருக்கு கூற்றை உதைக்கும் குறி அதுவாமே. நாளைக்கு நடக்க போற ஆக்ஞ விரதமும் ராணி காளி வேஷம் போட்டு வேட்டைக்கு போறதும் முடிவுல தெய்வ பலமா மாறி நினைச்ச காரியம் கை கூடணும்னா உன் மந்திர சக்தியை பயன்படுத்துறத விட்டுட்டு மனுஷங்க மாதிரி உன்னோட தந்திர சக்தியை அதிகப்படுத்து. நீ இப்ப வரைக்கும் யார் யாரையெல்லாம் அழிச்சியோ அதுல நீ ஒன்னையே அறியாம சில பேரை விட்டுருப்ப. அவங்கள கருவியாக்கு. நீ கேட்ட கேள்விக்கான பதிலும் உனக்கு கிடைக்கும். காட்டோட மேற்கு திசையில வாதமுனியோட சமாதி இருக்கும். அங்க போய் நீ யோசிச்சு பார்த்தா உனக்கான விடை கிடைக்கும். நான் இப்ப வரைக்கும் அழிச்சதுல யார் விடுபட்டு போயிருக்காங்களோ அவங்கள கருவியாக்கிக்கோன்னு சொன்னாரு.
கடைசியில நான் கேட்ட கேள்விக்கான பதிலும் அதுல இருக்குன்னு சொன்னாரே, அதுவும் வாதமுனி சமாதி இருக்கிற இடத்துக்கு போய் யோசின்னு சொன்னாரு. அப்படின்னா ரெண்டுத்துக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குமோ? நாம இது வரைக்கும் யார் யாரெல்லாம் வதம் பண்ணிருக்கோம்? நான் கொல்ல முயற்சி பண்ணும்போது அதுல இருந்து தப்பிச்சு இன்னும் உயிரோட இருக்கிறது அந்த கமண்டலன் மட்டும்தான். அவன் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கான்? எங்க இருக்கான்னு பாப்போம். ஸ்ரீம் ஸ்ரீம் மாகாளி. ஓம் க்ளீம் ஓம் ரீம் ஸ்ரீம் க்ளீம் ஸ்வாஹா. ஓம் க்ளீம் ரீம் ஸ்ரீம் க்ளீம் மாகாளி. துஷ்ட ஆத்மாக்களின் கடவுளான வாதமுனியே, நான் மாய லோகத்தின் அதிபதியாக மாறும் சூட்சம வழியை நீதான் எனக்கு காட்ட வேண்டும். அப்போ இந்த வாதமுனியோட வழிகாட்டுதலை எதிர்பார்த்துதான் அந்த கமண்டலன் தம் பூஜையை செஞ்சிட்டு இருக்கானா? சிவன் சொன்ன மாதிரி அந்த தந்திரத்தை நானே கையில எடுக்கிறேன். ஹே கமண்டலா, உனக்கான வழிகாட்டுதலை நானே கொடுத்து எனக்கான காரியத்தை நான் செஞ்சு முடிக்க உன்னை கருவியா பயன்படுத்திக்க போறேன்டா. நானே இப்போ வாத முனியா உன் முன்னால வந்து என் தந்திரத்தால என் ஆட்டத்தை ஆரம்பிக்க போறேன். இத்தனை நாள் காத்திருந்தாயோ அதற்கான நேரம் வந்துவிட்டது. இந்த நேரத்தை நீ தவறவிட்டால் நாள் இனிமேல் எப்பொழுதும் மாயலோக அதிபதியாக மாற முடியாது. நான் சொல்வதில் உனக்கு சந்தேகம் இருந்தால் மாயலோகத்தின் குருவான வாதமுனியிடம் அசரீர வாக்கு கேட்டு தெரிந்து கொள்.
மாய லோகத்தில் உருவான வாதமுனிக்கு இந்த கமண்டலனின் வணக்கங்கள். என்ன காரணத்துக்காக நான் உங்களை கூப்பிட்டேன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். இத்தனை நாளா நான் எதுக்காக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தேனோ அந்த அபூர்வ நேரம் வந்துருச்சான்னு உறுதி செஞ்சுக்க உங்க அசிரீரி வாக்கு எனக்கு வேணும். அதுக்கான நேரம் வந்துருச்சு. நீ இந்த காரியத்தை செஞ்சு முடிக்கிறதுக்காகத்தான் அந்த அகோர அதிபதியோட குடும்பத்துக்கும் உனக்கு இடையே நெருக்கமான தொடர்பு ஏற்பட்டிருக்கு. அதே நேரத்தில் நீ மாயலோக அதிபதி ஆகணும்னா இப்பவே நான் சொன்ன காரியத்தை செய்யறதுக்கான வேலையை ஆரம்பி. நீங்க சொன்ன மாதிரியே நான் இப்பவே செய்ய ஆரம்பிச்சிடுறேன் குருவே. நான் சொன்ன விஷயத்தை எந்தவித தடையும் இல்லாம செஞ்சு முடிச்சுட்டா அடுத்த மாயலோக அதிபதி நீதான். வர இப்பவே அந்த இடத்துக்கு உன்னை தேடி நானே வர. என்னோட தந்திர வழியில நீ விழுந்துட்ட. இனி உன்னை எப்படி ஆட்டி படைக்கிறதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ இப்போ நேரா எங்க போவேன்னு எனக்கு நல்லா தெரியும். சரியான நேரத்துல என் சங்கடங்களை தீர்த்து வச்ச ஈசனுக்கு என்னோட கோடான கோடி நன்றி. அத்தை, சித்தப்பா மனுவை கூட்டிட்டு வரேன்னு நம்மள அனுப்பிட்டு அவர் மட்டும் தனியா அந்த காட்டுக்குள்ள போனாரு. நம்மளும் வீட்டுக்கு வந்து இவ்ளோ நேரம் ஆச்சு. ஆனா இப்ப வரைக்கும் சித்தப்பா வீட்டுக்கே வரலையே. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அத்தை. தமன்னா, முதல்ல எல்லாத்துக்கும் இப்படி பயப்படாத, பதட்டப்படாத. ஐயோ இல்ல அத்தை, சித்தப்பா சாதாரணமாவே ரொம்ப பயப்படுவாரு. எங்கிருந்து அவருக்கு இவ்ளோ தைரியம் வந்து இப்படி சொன்னார்னு நானே ஆச்சரியப்பட்டேன். மனோவை எப்படியாவது அவர் கூட்டிட்டு வந்துடணுங்கிற நட்பாசையில தான் அவர் சொன்னதுக்கு நான் சரின்னு சொல்லிட்டேன். ஆனா நேரம் ஆக ஆக எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. இங்க பாரு தமன்னா, டென்ஷனை விட்டுட்டு என்ன பண்ணலாங்கிறத முதல்ல யோசி. தம்பிக்கு முதல்ல போன் போட்டு பாத்தியா? ஐயோ இல்லத்த, நான் டென்ஷன்ல மறந்துட்டேன். முதல்ல அவருக்கு போனை போடு. அத்த, நம்பர் நாட் ரீச்சபிள்னு வருது. சித்தப்போட நம்பர் எப்பவுமே நாட் ரீச்சபிள்னு வந்ததே கிடையாது. என்ன தமன்னா, அவர்தான் காட்டுக்குள்ள இருக்காருல்ல, ஒருவேளை அங்க சிக்னல் கிடைக்கலையோ என்னவோ. சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் ஏன் இவ்ளோ யோசிக்கிற? இல்லத்த, காட்டுக்குள்ள மனுவ அந்த கோலத்துல பார்த்தது என் கண்ணுக்குள்ளே நிக்குது அத்த. அதுவும் அவங்க முன்னாடி நின்னு அந்த யட்சினி பேசினது எல்லாமே இன்னும் என் காதுக்குள்ள ஒலிச்சுட்டே இருக்காத. என்னால அதை தாங்கிக்கவே முடியல. சரி சரி, இன்னும் கொஞ்ச நேரம் பொறுமையா வெயிட் பண்ணி பாப்போம். அதுக்குள்ள தம்பி மனோவை கூட்டிட்டு வந்துருவாரு. இதுக்கு மேலயும் எப்படி அத்த பொறுமையா இருக்க முடியும்? அப்படியே பொறுமையா இருந்தாலும் என்ன புண்ணியம் அத்த? என்னத்த அப்படி பாக்குறீங்க? அந்த பொம்மி அவளோட வாழ்க்கை அழிக்கணும்னு பிளான் போட்டு போட்டு இப்ப என்னோட வாழ்க்கை நாசமா போயிடுச்சு அத்த. என்ன தமன்னா, நீயா இப்படி எல்லாம் பேசுற? வேற எப்படி அத்த பேச சொல்றீங்க? பொம்மை அழிக்கிறேன்னு மனு காட்டுக்குள்ள போய் அகோர அதிபதி ஆயிட்டான்.
இப்ப என்னடானா மனுவை கூட்டிட்டு வரேன்னு சித்தப்பா காட்டுக்குள்ள போயிருக்காரு. இன்னும் மிச்சம் இருக்கிறது நம்ம 2 பேரும் மட்டும்தான். அடுத்து என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்னு ஒண்ணுமே தெரியலையே அத்தை. சித்தப்பா மனுவை கூட்டிட்டு வரேன்னு போய் 2 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஆனா இன்னும் மனுவோட வீட்டுக்கு வரவே இல்ல. இப்போ என்ன பண்றதுனே தெரியல அத்தை. இப்ப வரைக்கும் இந்த குடும்பத்தையும் ராணியையும் பொம்மையையும் சித்தார்த்தையும் இவங்க எல்லாரையும் அழிக்கிறதுல என் காலம் முடிஞ்சிருச்சு அத்தை. நான் இன்னும் என் வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கல அத்தை. தமன்னா, மனு உனக்கு புருஷன்னா அவன் எனக்கு மகன், அதுவும் ஒரே பையன். அவன் அந்த நிலைமையில பார்த்தப்ப அவனை பெத்த இந்த வயிறு எப்படி பத்து எரிஞ்சிச்சுன்னு எனக்கு மட்டும் தான் தமன்னா தெரியும். இருந்தும் நான் ஏன் உன்னை பொறுமையா இருக்க சொல்றேன்னா, எனக்கு நம்பிக்கை இருக்கு தமன்னா. எப்படியும் ரகுவரன் தம்பி மனோவை கன்வின்ஸ் பண்ணி மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாரு. ப்ளீஸ், ரொம்ப மனசு போட்டு குழப்பிக்காத. உன்னோட வயசை தாண்டி வந்தவதான் நானும். உன்னோட வேதனையை என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியுதுமா. ஆனா நம்பிக்கையோட இரு தமன்னா. அட போங்கத்த, எனக்கு இருந்த நம்பிக்கை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வருது. தமன்னா, நீ எதை பத்தியும் கவலைப்படாத. நான் சொல்றேன், நல்லதே நடக்கும். நம்பிக்கையோட இரு. ம். பொம்மி அக்கா, எங்கக்கா இருக்கிற? வாக்கா, உன்னை இப்பவே பார்க்கணும். நீ உடனே வாக்கா. ஏன் நாம கூப்பிட்டோம் அக்கா வராம இருக்குது? நான் கூப்பிட சொல்ல அக்கா வராம இருக்குதுன்னா அப்போ அக்கா ஏதோ பெரிய பிரச்சனையில மாட்டின்னு இருக்குதுன்னு தோணுதே. பொம்மி அக்கா, வாக்கா. ஐயோ, எனக்கு உன்னை விட்ட வர யாருக்கா இருக்கிறா? உடனே வாக்கா. ராணி, நான் வேம்பு சேர தேடி போறதுனால நீ கூப்பிட்டா எல்லா நேரத்திலயும் என்னால வர முடியாது. அதே மாதிரி ரொம்ப அவசியமான சூழ்நிலையில நீ என்ன பார்க்கணும்னு நினைச்சா இந்த ஸ்படிக கல் மூலமா நீ என்ன கூப்பிட்டா நான் உன் முன்னால வந்து நிப்பேன். எனக்கு இப்பவே உன்னை பார்க்கணும். வாக்கா. வாக்கா. ராணி, அக்கா, நாளைக்கு நான் காளி வேஷம் போட்டுக்கின்னு தெற்கு திசையில இருக்கிற 5 பேரும் படைய நான் சந்திக்கணும்னு சொல்றாங்க. அவங்கள நான் சந்திச்சு பல புண்ணிய நதிகளை உருவாக்குன புனித நீரோட தீர்த்தம்லாம் வாங்கணும்னு சொல்றாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலக்கா. ராணி, வேம்பு சார் எப்படியாவது நல்லபடியா மீட்டு கொண்டு வர்றது இப்போதைக்கு நம்ம 2 பேரோட கையில தான் இருக்கு. உன்னோட கையில அந்த 5 பேரும் படையோட தீர்த்தம் கிடைச்சா மட்டும்தான் வேம்பு சாரை நம்மளால காப்பாத்த முடியும். சரிக்கா, முதல்ல தாடிகார எங்க இருக்கிறான்னு தெரியாம அந்த தீர்த்தத்தை எடுத்து நம்ம என்னக்கா பண்றது? நீ அதை நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காத. நீ நாளைக்கு காலையில காளி வேஷம் போட்டதுக்கு அப்புறம்
நீ நீயாவே இருக்க மாட்ட. நீ காளி வேஷத்துல இருக்கும்போது என்ன பிரளயம் நடக்க போகுதுன்னு நமக்கே தெரியாது ராணி. இப்போ துஷ்ட சக்திகள் வீரியமா இருக்கிறதுனால சில நேரத்துல நாமளே பலவீனம் ஆயிடுறோம். அந்த துஷ்ட சக்தி நம்ம கவனத்தை திசை திருப்பறதுக்கான எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிக்கும். முதல்ல வேம்பு சார் எங்க இருக்காரு, அந்த இடத்த எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நம்பூதிரி எனக்கு சில வழிமுறைகளை சொல்லியிருக்காரு ராணி. நீ காளி வேஷம் போட்டு தெற்கு திசை பக்கம் போறப்போ அதுக்கான வேலைய நானும் ஆரம்பிச்சிருவேன். அதனால நீ எதை பத்தியும் கவலைப்படாம இரு. நம்ம வேம்பு சாரை நல்லபடியா காப்பாத்தணும்னு மட்டும் மனசுல நினைச்சுக்கோ. என்னாச்சு ராணி? அக்கா, நீ சொன்னல நாம எப்படியாவது நல்லபடியா தாடிகாரனை காப்பாத்தணும்னு. அத கேட்டதும் வயிற்றுக்குள்ளார இருக்கிற குட்டி பொம்மி ஆமான்னு எட்டி ஒதுங்குது. 1000 தான் இருந்தாலும் தான் ஆடலனாலும் தன்னோட சத ஆடும்னு சொல்லுவாங்கல்ல, அதனாலதான் ராணி நாம பேசினதுக்கு பாப்பா எட்டி உதைச்சு தன்னோட பங்கை காமிக்குது. ஆமாக்கா.